Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நான் ஒரு சின்ன பிளான்டிங் வீடியோ தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். Actually என்னோட வீட்ல ரொம்ப நாளா இந்த ரெண்டு பாட்டுமே காலியா இருந்தது. சோ இதுக்காக நான் ரெண்டு பிளான்ட் இன்னைக்கு வாங்கி இருக்கேன். அதான் இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டு பிளான்ட். இப்போ நீங்க இந்த ஒயிட் கலர் பாட்ல பார்க்குற பிளான்ட்டை பத்தி நான் அப்புறமா இந்த வீடியோல சொல்றேங்க. நான் வாங்குனது இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டு. ஃபர்ஸ்ட்ல அந்த இது வந்து கேக்டஸ் செடிங்க ரொம்ப குட்டி சைஸில் கத்தார் வாழை மாதிரி இருக்குது. ஸ்லைட்டாக முள்ளு மாதிரி அந்த லீஃபில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த தூஜா, இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் அந்த குட்டி கேக்டஸை தான் பிளான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் மீடியம் சைஸில் இந்த பாட் எடுத்துக்கிட்டேன். இதில் நல்ல சாயில ஹாஃப் அளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த கேக்டஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக ஒரு ஈஸ்தட்டிக்கான ஒரு லுக்கில் இருக்குது. இது பாருங்கள், நல்லா அந்த வேரெல்லாம் பிடிச்சி ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து சென்டரில் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ப்ளேஸ் பண்ணி சாயிலை வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இந்த கேக்டஸ் செடியோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இதை ஃபுல்லாகவே மண் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தூஜாவை தாங்க பிளான் பண்ண போகிறோம். அது பாருங்கள், நல்லா அந்த லீஃபெல்லாம் டென்சிட்டியாக நல்லா நிறையாவே வளர்ந்துருக்கு. இந்த லீஃப் வந்து அதிகமாகவே வளருங்கிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த செடியை பற்றி நான் பேசுகிறேன்னு. ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. ஸோ அதை வந்து இந்த தொட்டியில் தான் என் ஹஸ்பண்ட் வந்து புதைச்சி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த செடி வந்து ஒரு களை மாதிரி வளர்ந்தது. நான் அதை எடுத்துடலான்னு சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, அது மீனோட ஞாபகார்த்தமாக அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அது கூடயே இந்த தூஜாவையும் நட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ட்டு தான் நாங்கள் இதை இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து சைடில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த கவர் பிரிக்கும்போது அந்த வேர் வந்து அந்த கவரையும் கிழிச்சிட்டு வெளியில் வந்திருந்தது. ஸோ வேருக்கு எந்த டேமேஜும் வராத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நான் பிரித்து இதை சைடில் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. நம்மளோட அந்த ஃபிஷ்ஷோட அந்த செடி கூட ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த செடியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 50 rupees தாங்க. இதுக்கு வந்து ப்ராப்பரான சன்லைட்லாம் தேவை. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு நாளைக்கே ஜஸ்ட்டு 4 to 5 hours ஆச்சு இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவைங்கிறாங்க. தண்ணி வந்து தூஜாவுக்கு நார்மலாக எப்பயும் மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 glass அந்த மாதிரி ஊற்றலாம். இந்த கேக்டஸ் செடிக்கு வந்து தெளித்து விட்டால் போதும்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் வீக்லி ஒன்ஸ். ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸு. இதோட பெனிஃபிட் நமக்கு என்னென்னா, ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி தரும், ஒரு ஈஸ்தட்டிக் லுக்கு தரும் அப்படின்னு இதை நான் பால்கனியில் தாங்க வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோட செடியோட ஃபைனல் லுக்.